இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜெயந்திங்கிறவங்க திருச்சிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க கணவருக்கு வயிறு ஒரே எரிச்சல், அல்சர், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, ஆனாலும் அந்த வலி போகலையாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஃபோன் அடித்தாங்களாம். எலிசபெத் அம்மா ஃபோனில் ஜெபம் பண்ணாங்க. அன்னைக்கிலேருந்து அவர் சொல்லிட்டாரு, என் வயிற்றில் வலியே இல்லை, எரிச்சலே இல்லை, இப்போ உரப்பு சாப்பிட்டு பார்க்குறேன் ஆனாலும் வலி இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சாட்சி எழுதியிருக்காரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எழுதியிருக்கார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால ஜீவனுள்ள வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து கூறுகிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியை பார்க்க மறவாதிருங்கள். அதே போல் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் ஜாய் டிவி யூடியூப்பில்
இரவு 8 மணிக்கு துதி ஆராதனை ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் பார்த்து பயனடைகிறாங்க. நீங்களும் என்ன செய்யலாம்? அதை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இது ஏதுவாக இருக்கும். மற்றும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிக்கை நாங்கள் டிவியில் அதை போடுகிறோம். அநேகர் கேட்குறீங்க, நாங்கள் ஃப்ரீயாக தான் அனுப்புகிறோம். 11 வருஷமாக கர்த்தர் தான் இதுவரையும் தேவையை சந்திச்சிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், இதில் நீ காணிக்க போடக்கூடாதுன்ட்டார். 11 வருஷம் 12 வருஷமாக நடத்தப்படுகிறது. முதல்ல சாதாரண அட்டையில் போட்டோம். ஆண்டுடைய கிருபையால் இப்போ கலர் அட்டையிலே அது வருகிறது. கர்த்தரே சந்திக்கிறார். இது அனைவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. சிலர் கேட்பாங்க, பத்திரிக்கைக்கு ஏதாவது எவ்வளவு நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க? மாத சந்தாவா, வருஷ சந்தாவா? 2 சந்தாவுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் தருகிறார். நீங்கள் ஏவப்பட்டால் அனுப்பலாம். ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, பத்திரிக்கை ஊழியத்துக்கு நான் ஒரு 500 ரூபா அனுப்புகிறேன். சரி, கர்த்தர் உங்களோட பேசினார்னா அனுப்புங்க. அல்லேலூயா. இந்த ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களுக்காகவும் நாங்கள் வாரத்தில் 2 நாள் உபவாச ஜெபத்தில் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மற்றும் தனி ஜெபத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபிக்கிறோம். கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை அறிவில் வளருவதற்கு எல்லாருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். அல்லேலூயா. இம்மைக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை தேடி போனால் நாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். இம்மைக்காக ஆண்டவரை தேடக்கூடாது. நித்திய ஜீவனுக்காகத்தான் அவரை தேடணும். இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்த நடத்துவார். இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவார். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க. பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் 6வது வசனம் முதல் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதபடி உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடையே கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்பும். ஒரு காரியத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணால் சமாதானம் வருவரையும் ஜெபம் பண்ணுங்க. நமக்கே தெரியும் இருதயத்தில் சமாதானம் வர்றது. ஆக ஆண்டவர் இதுக்கு மறு உத்தரவு தர்றாருன்னு தெரியும். சமாதானம் கிடைக்கி வரையும் விண்ணப்பம் பண்ணுங்க. அப்படியே கிடைக்கலையா? ஏன் ஆண்டவரே, எதனால்? என்னிடத்துல இன்னும் என்ன குறை உண்டு? ஏன்னா நம்ம தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே பரிசுத்த தெய்வத்திட்ட நம்ம மன்றாடுகிறோம். நம்முடைய சொல், செயல், நடத்த எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருப்பது தேவ சுத்தமாக இருக்கிறது. நம்முடைய எண்ணம் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. உண்மையாக இருக்கிறோமா? மிகைப்படுத்தி பேசக்கூடாது. இன்னைக்கு அநேகர் மிகைப்படுத்தி பேசுகிறாங்க. அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உள்ளதென்று இல்லதென்று சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினதெல்லாம் பாவம்னு வேதம் எச்சரிக்கிறது. அது ஆண்டவரே சொன்ன வார்த்தை. ஆகவே எல்லா இடத்துலையும் நம்ம ஞானவான்களாய் புத்திவான்களாய் நம்ம நடப்பது அவசியமாக இருக்கிறது. தாவீது போன இடத்துலலாம் புத்திமானாய் நடந்தானா? அவன் வர வர விருத்தி அடைந்தானா? ஆகவே நம்ம புத்தி ஞானமாக நம்ம செயல்படுவதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தரும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். உலகத்தார் ஞானத்தை பாய்க்கலும் நம்முடைய ஞானம் அதிகமாக இருக்கணும். அவருடைய கிரிகளை பாய்க்கலும் நம்ம கிரிகள் அதிகமாக இருக்கணும். நல்ல கிரிகள். அல்லேலூயா. தானருவு மண்ணை மறவக்கூடாது. ஏழைகளுக்கு உதவி செய்ய மறவக்கூடாது. இல்லாது பொல்லாது சொல்லும்போது மகிழ்ந்து களி கூறுங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும். ஆண்டவர் நீதி செய்வார். சர்வலோகத்தின் நீதிபதி நீதி செய்யாது இருப்பாரா? சீக்கிரத்திலேயே நியாயம் செய்வார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, வேத வசனத்தில் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏசாயா 54:17 எழுதப்பட்டிருக்குது. எவர்கள் உனக்கு விரோதமாக வருவாங்களோ அவங்க ஓம்பக்க வருவாங்கன்னு இருக்கு. அப்போ நம்முடைய நடத்தையை பார்த்து, நம்முடைய பேச்சை பார்த்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வானா வரமாட்டாங்க. அல்லேலூயா. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் என்று சொல்லி எல்லாரையும் வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அவன் நரகத்துக்கு நல்லா யூடியூப் மூலம், ஃபேஸ்புக்கு மூலம், ஆன்லைன் மூலம் ஆள்களை ஈஸியாக சேர்க்குறான். ஆபாச படங்கள். நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், ஒரு வாரத்துக்கு 20,000 ஆபாச படங்கள் யூடியூப்பில் ஆன்லைனில் போடப்படுகிறதான். 60% மாணவர்கள் மாணவிகள் இந்த ஆன்லைனில் ஆபாச படங்களை பார்க்குறாங்களா? தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொள்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் வர்றாங்க. அந்தந்த நாட்டில் இதுக்கெல்லாம் சட்டம் ஏற்றப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய வாழ்வு தான் வீணாக போகுது.
இதுக்காக நம்ம செபிக்கணும். ஜெபம் பண்ண ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். எத்தனை ஜெபத்துக்கு நமக்கு பதில் தந்திருக்கிறாரு. நீதிமானின் மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறதா. யாக்கோபு 5 அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். 5:16-17 வாசிக்க முடியும். தலையை தாழ்த்தி சோமணும். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். பிரியாவுதகாராவோ ஷபலவரவோ இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு எங்களோடு இடைப்படுவீராக. வசன பொறிக்கு பிசாசை இயேசு நாமத்தில் சபிச்சு பார்த்து தள்ளுகிறோம். அல்லேலூயா. ரிகாதகராவோ தீகாதகராவோ ஓ ராபாரி ஹஷபலவரவோ. ஓ, யூரின் ப்ராப்ளத்தினால, யூரின் கிருமி, கிட்னி ப்ராப்ளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சுகம் தருகிறார். எனக்கு சித்தமுண்டு சுகமாகு என்கிறார். ரீ அவுதகராவோ ரீ பௌதக ரீபா சபலவரவா. அடிக்கடி பலவீனப்படுறீங்க. காலில் ஒரு பலவீனம் தாக்குகிறது. கர்த்தர் அந்த பலவீனத்தை எடுத்து போடுகிறார். உன் கால்களை நம் ஆண்களின் கால்களை போல மாற்றுவேன் என்கிறதுக்கா நன்றி. இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென். இந்த நாள் எங்களுடைய செய்தியுடைய தலைப்பு, நீர் என்னை காண்கிற தேவன். அநேகர் விசுவாசிகள் கேட்பாங்க, கர்த்தருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா? ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அவங்களாம் இப்படி சாட்சி சொல்கிறாங்க, அடிக்கடி சாட்சி சொல்கிறாங்க. என்னையும் சாட்சியாக வையும் தானே நானும் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு இந்த டிவி பெட்டி முன்ன உட்கார்ந்துருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன். யாரு? லகாயிரோயி அண்ணா என்னை காண்கிற தேவன் என்றார். ஆகார், ஆகார் என்றால் பரதேசி என்ற அர்த்தம். பரதேசிக்கு சமமாய் இருக்கிற அந்த ஆகார் ஒரு பேர் வைக்கிற ஆண்டவருக்கு. அங்கே ஆதியாம 16 அதிகாரத்தில் 4 முதல் 13 வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிபாடு, கோட்பாடு, சட்டத்திட்டங்கள் என்னென்னா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுன்னா குழந்தை இல்லைன்னா வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமா. அதனால இன்னைக்கு அது இருக்குன்னு இருக்கா இல்லையான்னு தெரியலை எனக்கு. ஆனால் இந்த ஆபிரகாம், சாராள் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தையே இல்லை பார்க்குறோம். அவளுக்கு 90 வயசுல ஈசாக்கு பிறந்தார் சாராளுக்கு. ஆபிரகாமுக்கு அப்பொழுது வயது 100. ஆண்டவர் சொன்னார், 75 வயசில் பேசினார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன், ஈசாக்குன்னு பேரிடு. ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று அர்த்தம், சந்தோஷம், சிரிப்பு. நகைப்புன்னு சிரிப்பு. இஸ்மவேல் என்றால் கர்த்தரிடத்தில் கேட்டே என்று அர்த்தமா. அங்கே நம்ம பார்க்குறோம், ஆகார் யார்? இவளுக்கு, சாராளுக்கு சக்களித்தானே சொல்லலாம். அதாவது இவ தான் கல்யாணம் பண்ணி வச்சது. சாராள் தன் புருஷனுக்கு வயசாயிடுச்சு. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தில் நம்பிக்கை இல்லை அவளுக்கு. ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான், ஆவதும் பெண்ணால அழிவதும் பெண்ணால. அதனால தான் ஆண்டவர் பார்த்தாரு, எப்படி பிசாசானவன் ஏவால தான் வஞ்சித்தான். அவள் தான் தன் புருஷனுக்கு அந்த விளக்கப்பட்ட கனியை அவளும் சாப்பிட்டு அவனுக்கு கொடுத்துட்டான். இன்றைக்கி அநேகர் அப்படி தான், புருஷன் சாப்பிட்டு இப்படி தான் சாப்பிடுவாங்க, கொடுத்துன்னு சொல்லுவாங்க. நல்லது, ஆனால் நல்லதை கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்க மனைவிமார்கள். பாருங்கள், இவா சாராள். சாராள் என்றால் நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய், ராணி. அநேகருக்கு ஆவிக்குரிய தாய், திரளான ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா ஆபிரகாம் ஆண்டவர் வச்சார். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், இவளுக்கு கல்யாணம் ஆனவுடன் ஆபிரகாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சாராள். உடனே அவள் கன்சீவ் ஆயிட்டா. தான் உடனே கர்ப்பமானதை பார்த்து சாராளை என்ன செய்கிறா? வருத்தப்படுத்தும்படி பேசுகிறா. பாரு, நீ இத்தனை வருஷம் வாழ்ந்தவருக்கு, எஜமானுக்கு, உனக்கு குழந்தை இல்லை, எனக்கு பாரு உடனே நான் கற்பம் தரிச்சிட்டேன்னு சொல்லி பெருமை வந்துருச்சு. அசட்டை பண்ணுகிறா சாராளை, மறைமுகமாக திட்டுறா, இல்லாத போல அதெல்லாம் சொல்கிறா. உடனே இவளால் தாங்கிட முடியல சாராளால். உடனே ரிப்போர்ட் பண்ணுறா. யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட. உனக்கு எனக்கும் கர்த்தர் நடுவுலேருந்து நியாயம் செய்வாராக. என்ன பெரிய வார்த்தைன்னு பாருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஏம்மா அவள் அடிமை பெண், நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போயே ஒன்றும் இல்லை, அவள் உன் கையில் இருக்கிறா, உனக்குத்தான் அடங்கி இருக்கணும், நீ இஷ்டப்படி செய்யின்னு சொல்லும்போது உடனே கடினமாக சாராள் இந்த ஆகாரம் நடத்துகிறா என்று பார்க்குறோம். அவள் சொல்லுகிற வார்த்தைகள் இவளால் தாங்கிட முடியல. ஆகாரால் கோபம் வந்துடுது இவளுக்கு.
ஆகார் வந்து ஆவிக்குரிய தாய் கிடையாது, சாராலும் ஆவிக்குரிய தாய். ஆகவே இவள் கோவப்பட்டு என்ன செய்கிறா, கன்சீவாக இருக்குதா, ஆனால் அவள் ஓடி போயிடா, பெயர்சபா வனாந்தரத்துக்கு ஓடி போகிறா. அழுதுகிட்டே போயிட்டா, எனக்கு வீட்டுக்கே நான் வரமாட்டேன், எப்படியோ போகிறேன். ஆனால் ஆண்டவர் யாருக்காக அவளை வனாந்தரத்தில் சந்திச்சார்? பெயர்சபா வனாந்தரத்தில் ஆபிரகாம் முகத்தை பார்த்தார். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்று ஆண்டுடைய வார்த்தையின்படி நடக்கிறீங்களா, உங்கள் முகத்தை ஆண்டவர் பார்ப்பார். யோபு முகத்தை ஆண்டவர் பார்த்தார், ஆபிரகாம் முகத்தை ஆண்டவர் பார்த்தார், ஈசாக்கு முகத்தை ஆண்டவர் பார்த்தார், யாக்கோபு முகத்தை ஆண்டவர் பார்த்தார். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற எல்லாருடைய முகத்தையும் அவர் பார்க்குறார். ஆபிரகாம் முகத்தை பார்த்து, ஏன்னா ஆபிரகாமுடைய வித்து இப்போ ஆகாருக்கு வயிற்றில் கற்பம் இருக்குது. ஆபிரகாமை கர்த்தர் பார்க்குறாரு. பார்த்து ஒரு தூதன் இயேசு அங்கே வருகிறார், ஆண்டவர் அங்கே வருகிறார், சந்திக்கிறார். ஆகாரே எங்கம்மா போகிற, எங்கே போய்கிட்டு இருக்க? இந்த வனாந்தரத்தில் தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை, கன்சீவாக இருக்க, நீ இப்படி போறியே. அவள் என்ன நினச்சிருப்பான்னு நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையே வேண்டாம், எங்கிட்டாவது போய் என்ன செய்வோம், செத்து போயிடலாம், அந்த குழந்தைய அழிச்சிடலாம், இது எதுக்கு, ஆபிரகாம் கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்குறார். ஆபிரகாம் வித்து ஆகாருக்குள்ளே இருந்ததை அவர் பார்க்குறார். திரள் ஜனங்களுக்கு தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம் இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். ஆபிரகாம்கிட்ட சொன்னால் என்ன செய்வார், விடமாட்டார், நீ அடங்கித்தான் இருக்குன்னு சொல்லுவார். அவள் வார்த்தை உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அதனால நீ என்ன செய்யணும், அவளுக்கு அடங்கித்தான் இருக்கணும். ஆனால் அவள் அதை விரும்பலை, போயிட்டா. இன்றைக்கி அநேகர் அப்படித்தான், விசுவாசிகள் கணவனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. எனக்கு நிறையா ஃபோன் வரும், நான் ஏன் நீங்கள் அப்படி வந்தீங்க, இல்லை என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, என் கணவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்குறாரு, கூட பிறந்தவங்க பேச்சை கேட்குறாரு, என்னை என் பிள்ளைக்கு எதுவுமே விசாரிக்கிறாரு, எதுவும் கொடுக்கறதில்ல, இப்படி அநேகர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பலை. ஆண்டோடைய கிருபையால் நாங்கள் நடத்துகிற ஜெபத்துக்கு இப்படிப்பட்டவங்க நிறைய வருவாங்க. பேசாமல் டைவர்ஸ் வாங்கிட போகிறேன்க்கா அப்படிம்பாங்க. என்னால் அவரோட வாழ முடியாது, குடித்து அடித்து வெறிச்சு எல்லா நகை நட்டையும் பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்க. அவர் ரட்சிக்கப்படாதவர் தான், ஆனால் அறியாத காலங்கள்லேயே ஆண்டவர் இணைச்சிட்டார். மனக்கண் இப்போ திறக்கப்பட்டது, அவருடைய மனக்கண் ஒரு நாள் திறக்கப்படும். ஆகாரின் கண்கள் ஆண்டவர் திறந்தார். என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைக்கிறார். நீங்கள் படுகிற பிரயாசத்தை, அலைச்சலை, நீங்கள் படுகிற உபத்திரவத்தை, இடுக்கனின் பாதையை, வருத்தத்தின் அப்பம் புசிக்கிறத அவர் பார்க்குறார். காண்கிற தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்குறாரு. ஏற்ற வேளையில் பதில் வரும். ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்களை என்ன செய்யணும், நம்ம அடங்கி இருக்கணும். ஆகார சந்தித்தவர் உங்களை சந்திப்பார். ஏன்னா ஆபிரகாம் நிமித்தம் அவளை சந்தித்தார். உடனே சந்திச்சு என்ன பண்ணுறாரு, எங்கே போகிறேன்னு கேட்கா, அந்த மாதிரி என் ஆச்சியார் என்னை பேசிட்டா, சண்டை பிடிக்கிறா, ஒருவேளை அடித்து கூட போட்டிருக்கலாம், பைபிள் எழுதப்படலை சொல்கிறேன், அந்தளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கணும். அதனால தான் வீட்டை விட்டு ஓடுறா, வீட்டுக்குள்ளே நுழையாதுன்னு சொல்லியிருக்கணும், கதவை அடைச்சிருக்கணும் வெளியே தள்ளி. அப்படி எத்தனை முறை ஒருவேளை செஞ்சுருக்கலாம், என் முகத்தில் முடியாத, இங்கே உள்ளே வராத அப்படின்னு. அதனால தான் அவள் வெக்ஸாகி ஓடுறான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாம் முகத்தை பார்த்து அவளை சந்தித்தார், விசாரித்தார். நம்ம தேவன் விசாரிக்கிற தேவன். அவர் உங்களை விசாரிக்கிறபடி என்னால் உங்கள் கவலையெல்லாம் யார் மேலே வைத்து விடுங்கள், ஆண்டவர் மேலே வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறலை தருவேன். மத்தேயு 11:28 எழுதப்பட்டிருக்கு. ஆகவே உங்களை ஆண்டவர் பார்க்குறார். நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அருமையான தேவ பிள்ளைகளே, எங்கள் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலை, நானாக போராடிக்கிட்டு இருக்கேன் யாக்கோபு மாதிரி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் அதை பார்க்குறார், உங்களை பார்க்குறார். கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, இருதயத்தை உண்டாக்கினவர் உணராது இருப்பாரா? பார்க்குற ஆகார பார்த்தவர், ஆபிரகாம் நிமித்தம் ஆகாரம் பார்த்தவர். உடனே நான் ஓடி போகிறேன், வனாந்திரத்துக்கு நான் போயிறேன். அப்போ ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார், நீ போய் உன் ஆச்சாரிக்கு என்ன செய்ய, அடங்கிரு. நீ ஏன் பெருமை பாராட்டின? நான் கன்சீவ் ஆகிட்டேன், இப்போ கல்யாணம் முடிச்சுன்னு ஏன் நீ சொன்ன? உனக்கு இவ்வளோ காலம் வாழ்ந்து உனக்கு ஒரு குழந்தை இல்லையே, நீ கற்பமாயே ஆகலையே, ஏன் அவளை அசட்டை பண்ணின? ஏன் அவளை தூசித்த? பெருமை இவளுக்குள்ளே வந்துச்சு. பெருமை இவளுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். இவள் பணிஞ்சு போயிருந்தாருன்னா பேசாமல் இருந்திருக்கலாம் இல்லையா? அவள் ஏளனமா
பரியாசம் பண்ணினா யார்? ஆகாரு, சாராளை பார்த்து. ஆகவே நீங்களும் நானும் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆகாரை சந்தித்தவர் உங்களை இன்றைக்கு சந்திக்கிறார். இந்த தேவ செய்தி மூலம் உங்களை சந்திக்கிறார். அப்பொழுதுதான் அந்த 16 ஆதியாகமம் 16:14 லகாய்ரோகி அந்த இடத்துக்கு பேர். கர்த்தர் தமது அவளை என்ன செஞ்சார்? சந்திச்சார். சந்தித்து போய் அடங்கிருன்னு சொன்னார். உடனே என்ன செஞ்சார்? திருப்பி ரிட்டன் போகிறார். அதனால என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வச்சார். இதை பார்த்து கொண்டு இருக்க அருமையான சகோதரியே, உங்கள் கடன் தொல்லையை ஆண்டவர் பார்க்குறார். உங்களுடைய பிரச்சனையை அவர் பார்க்குறாரு. நீங்கள் பரியாசம் பண்ண பிறகு அவர் பார்க்குறாரு. நிச்சயம் உங்களுக்கு அதுலேருந்து விடுதலை தர்றார். ஆகாருக்கு விடுதலை கொடுத்தவர். ஆகாரை விசாரித்து போய் அடங்கி இருக்க பண்ணும்படி நீ தான் பிரச்சனைக்குரியவள், நீ தான் அமைதியாக இருந்திருந்தா சாரால் நல்ல ஒரு அன்பாக கவனிச்சிருப்பா இல்லையா? நீ தான் என்ன செஞ்ச? பெருமை கொண்ட அவளுக்கு விரோதமாக நீ தான் பேசின. வாழ்வு கொடுத்தவளுக்கே விரோதமாக பேசினான் இல்லையா? ஆகவே தான் உனக்கு இந்த சிறுமை. நீ போய் இப்போ அடங்கிருன்னு சொன்ன உடனே அவள் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சான். நீ ஒரு பையனை பெறுவ, இஸ்மவேல் என்று பேரிடுவாயாக என்று பார்க்குறான். சரி, ஆகவே இஸ்மவேல் ஆண்டவர் கொடுத்து அவன் எப்படிப்பட்டவன்றெல்லாம் அவன்கிட்ட பேசிட்டார். இன்றைக்கும் அரபு நாடுகளில் பாருங்கள், செழிப்பாக ஆண்டவர் வச்சுருக்கிறார். இஸ்மவேலை இந்த சந்ததியாரை உயர்த்தி வச்சிருக்காரு. இன்றைக்கும் ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறார். அடுத்து ஒரு காரியம், 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை வாசிக்க முடியும். 12 முதல் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அங்கே ஒரு சாரிபாத்து விதவையை குறித்து பார்க்குறோம். சரியான பஞ்ச காலத்தில் எலியா அங்கே அனுப்பப்படுகிறார். சாரிபாத்து விதவை வீட்டுக்கு போன்றாரு. அவனும் போயிட்டான். அங்கே போனால் அங்கே எவ்வளோ உணவு இருந்தது? 2 அடைக்கு 2 சப்பாத்திக்கு தான் மாவு இருக்குது. அதுக்கு தகுந்த எண்ணெய் இருக்குது. அதனால் நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். அதுக்கு தான் விறகு 2 விறகு பிறக்க வந்தேங்கிறான். 2 சப்பாத்தி சுடுறதுக்கு 2 விறகு. அவன் போய் தண்ணி தான் கேட்டார். ஆனால் தண்ணி கொண்டு வந்துட்டா ஈஸியாக. ஆனால் அடுத்து உணவு கேட்குறாரு, சாப்பாடு கேட்குறாரு. அப்போ இந்த வார்த்தை சொல்கிறா, இவ்வளோ தான் இருக்குது, நானும் என் மகனும் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ முதல்ல ஆயத்தப்படுத்து, அந்த 2 அடையை 3 அடையாக மாற்று, 3 சப்பாத்தியாக சுடு சின்னதாக, எனக்கு அடையை கொடுங்கிறாரு. அப்போ உடனே கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணா? அந்த ஊழியக்காரருக்கு கொடுத்தா. அதனால பாருங்கள், 3 வருஷம் சரியான பஞ்சம். இவ சாவது தேவசத்தில், பஞ்சத்தில் நிறைய பேர் மரித்து போயிட்டாங்க. கழுத தலையெல்லாம் தின்னாங்க. கடுமையான பஞ்சம். இன்னைக்கு ஓன் பிள்ளையை தும்போ, நாளைக்கு ஏன் பிள்ளையை தும்போன்னு அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தள்ளப்பட்டாங்க. சமாரியாவில் பயங்கர பஞ்சம் வந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ ஆண்டவர் பார்த்தாரு. இவருடைய உதார குணமான பார்த்தாரு. இவ ஊழியர்களை கனம் பண்ணுவா, ஆண்டவரை கனம் பண்ணுவா. அப்படி நீங்களும் கொஞ்சத்தில் ஊழியங்களை தாங்கி பாருங்கள், ஊழியர்களுக்கு உதவி செஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? அதை பார்த்து அப்பம் எண்ணெய் குறையாதபடி, மாவு குறையாதபடி எடுக்க அந்த களஞ்சியத்தில் எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சகாலம் போகிற மாவு எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் அந்த சாரிபாத்து விதவுடைய இருதயத்தை பார்த்தார். காண்கிற தேவன். ஏன்னா பஞ்ச காலத்தில் கர்த்தர் உணவு அளிக்கிறவராக இருக்கிறாரு நீதிமானுக்கு. நீதிமான் அப்பத்துக்கு இறைந்து திரிவதில்லை. ஆகவே கடுமையான பஞ்சம் வரப்போது உலக நாடுகள் அளவில் இயேசு வரிக்கு முன்பாக என்று சொல்லி பார்க்குறோம். ஆகவே இந்த பஞ்சத்தில் நீங்களானு தப்பு வைக்கப்படுவதற்கு ஊழியர்களுக்கு உதவி செய்வோம், ஊழியர்களை கனம் பண்ணுவோம். அப்பொழுது ஆண்டவர் அதை பார்த்து என்ன செய்வார்? அந்த பஞ்ச காலத்தில் நம்மளை போஷிப்பார். நம்மையும் நம்ம பிள்ளைகளையும் சாகாதபடி ஆசீர்வதிப்பார். கடைசியாக 2 நாளாம் நாள் 1 முதல் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். சரியான கடனை வச்சுட்டு ஒரு தீர்க்கதரிசி மரித்து போனார். தீர்க்கதரிசி ஒய்ஃபிட்ட 2 பையங்க இருந்தாங்க, பிள்ளைங்க. கடன் கொடுத்தவை அடிமையாக்க வருகிறான். உன் பிள்ளைகளை எனக்கு கொடுத்துரு, காலமெல்லாம் அவங்க எனக்கு தான் வேலை பார்க்கணும், வேறு எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது, வாலிபத்துலேருந்து முதிர் வயது வரையிலும். ஏன்னா நீ இப்படி தான் கடனை அடைக்கணும், உன்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவள் உடனே எலிசா தீர்க்கதரிசிட்ட என்ன செய்கிறாள்? வருகிறாள். கடன் கொடுத்தவங்க என் பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போக வராங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிறது என்ன? ஒரு குடம் எண்ணெய்ங்கிறா. இப்போ அயல் வீட்டுக்காரங்க எல்லாத்துட்டையும் கேட்டு வெறும் குடத்தை வாங்கு அப்படின்னு சொன்னோன்னா, உன் பிள்ளைகளை உள்ளே வச்சு பூட்டிக்கோ, வெளியே விடாத. இன்றைக்கி குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா? அறக்கதவை பூட்டி பிள்ளைகளை வச்சு யாராவது ஜெபிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள்
அந்தரங்கத்தில் பார்க்கிற என் பிதா என்ன செய்வார்? வெளிரங்கமாக பலன் கொடுப்பார். கதவு பூட்டி கொண்டு இருக்கு பைபிளில். பூட்டியே அவள் எல்லா குடத்தையும் பிள்ளைகிட்ட வாங்கி வாங்கி வைக்கிறான். நிறைய ஒரு பையன் இப்படி தூக்கி வைக்கிறான், ஒரு பையன் வெறும் குடத்தை தூக்கி கொடுக்குறான். இப்போ எல்லாம் நிரப்பப்பட்டது. இவ்வளோ எண்ணெய் வந்துருச்சு. இன்னைக்கு 1 லிட்டர் எவ்வளவா இருக்குது? கோடிக்கணக்கான கடன் இருந்துச்சு. அப்போ எவ்வளவு கூட எண்ணெய் ஊற்றப்பட்டிருக்கும். ஆண்டவர் அற்புதம் செஞ்சுருக்கான்னு பாருங்க. உடனே இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி போகலை. திருப்பி அதே எலிசாட்டு போய் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார், நீ சொன்ன மாதிரி செஞ்ச எல்லா குடமும் நிறைஞ்சிருச்சு. அப்படி இதை விற்று என்ன செய்ய? கடனை அடைச்சிட்டு மீதி உனக்கு கிடைக்கும், நீ உன் பிள்ளைகளும் அதை வச்சு ஜீவனம் பண்ணுங்க, இனி கடன் வாங்காதேன்னு சொல்கிறாரு. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியை அநேகர் என்கிட்ட ஃபோன் அடிக்கிறாங்க. எல்லாமே வட்டிக்கு போயிடுது, சம்பளம் வாங்கினோன்னே பிடிங்கிட்டு போயிடறாங்க வட்டி கடையிலேன்னு சொல்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், இருக்கிற கடன் அடைக்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் யோசனை கொடுங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் யோசனை தருவார். தலையை தளர்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். காண்கிற தேவன், தம் பிள்ளைகள் சாக விட மாட்டார். அல்லேலூயா. ஆகாரின் கண்ணீரை பார்த்தவர், வனாந்தரத்தில் சந்தித்தவர், அவள் வாழ்க்கை செழிப்பாய் மாற்றினவர். அல்லேலூயா. ரகலாபா ராவா ரிஹபாபா லாபா ராவா ரிஹபாபா. உங்கள் பிரயாசத்தை பார்க்குறார், நீங்கள் படுகிற ஊத்திரத்தை பார்க்குறார். ஆகாரின் கண்ணீரை கண்டு அல்லேலூயா இறங்கி வந்து அற்புதம் செய்தார். அதே போல் சாரிபாத்து விதவியும் பிள்ளை சாக அவர் விரும்பலை. ஊழியர்களுக்கு உதவி செய்யும்போது, ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யும்போது ஆண்டவர் பஞ்சத்தில் போஷிக்க அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ரோதாலா ராபா ரிஹபாபா லாபா ராபா. ஆவியானவர் இறங்குறா. அல்லேலூயா. ரிகத்தகர் ராபோ திஹிபியா உதப லாபா ராபோ. தேங்க்யூ ஜீஸ். அதே போல் கடனா அதிகமாக கடன் இருக்கா? சம்பளத்தை விட வருமானத்தை விட கடன் அதிகமாக வாங்கிட்டீங்களா? ஆண்டவரே தெரியாமல் வாங்கிட்டேன், மன்னிங்க ஆண்டவரே. தீர்க்கதரிசி ஒய்ஃபு எலிசா சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, கடன் கொடுக்குறவங்கள அவங்கள ஆண்டவர் மாற்றுவார். இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765 9095328172 மற்றும் 9439308550. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.